வட சென்னை 2 ஷூட்டிங்கு அடுத்த வருஷத்தில் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி தனுஷ் குபேர் ஆடியோ லஞ்சில் சொல்லியிருக்காரு. ஃபைனலாக நடக்கிறது வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷ்னல் தயாரிப்பில் இந்த படம் வாடிவாசல் ஷூட்டிங்கு கண்டிப்பாக நடக்கும். அனிமேட்ரானிக்ஸ் ஒர்க்கு கம்ப்ளீட் ஆகிருக்கு. இது ப்ரொடியூசர் தானு ரீசெண்ட் இன்ட்ராக்ஷனில் சொல்லியிருக்காரு. வாடிவாசல் படம் ட்ராப் அப்படின்ற மாதிரி சோசியல் மீடியாஸில் நியூஸ் போயிட்டு இருந்தது. டெரஸ்க்கு மெயின் இப்போ ஃபைனல் ஸ்கெடியூலில் இருக்குது. வாரணாசியில் இன்டர்வேல இந்த படம் நவம்பர் 28 இந்த படம் டெரஸில் ரிலீஸ் ஆகும். தனுஷ் ஸ்டார்ட் பண்ணுறாரு அவருடைய நெக்ஸ்ட் படத்துக்கான ஷூட்டிங்கை. வெற்றிமாறன் டைரக்ஷனில் சிம்பு நடிக்க போகிறாரு. வி கிரியேஷன்ஸ் தயாரிக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. நெக்ஸ்ட் படமாக அது வெற்றிமாறன் காட்டி படம் ஜூலை 11 டெரஸில் ரிலீஸ் ஆக போகிறது. அனுஷ்கா விக்ரம் பிரபு நடிக்கிறாங்க அந்த படத்தில். பிரபாஸுடைய தி ராஜசாபு படம் டிசம்பர் 5 டெரஸில் ரிலீஸ் ஆக போகிறது. இது அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. ஜனநாயகன் படத்தை மலேசியா ரைட்ஸை மாலிக் ஸ்ட்ரீம்ஸ் கார்பரேஷன் வாங்கியிருக்காங்க. ரீசெண்டாக தான் தளபதியோடைய போர்ஷன்ஸு கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஜனநாயகனில் தளபதி பற்றின ஸ்பெஷலாக அப்டேட் வராது ஜனநாயகனில் இருந்து அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. இது எந்தளவுக்கு உண்மை அப்படின்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பென்ஸ்லேருந்து நிவின் பாலி ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டராக வெளியிட்டிருக்காங்க. அந்த போஸ்டர் பார்க்கும்போது நல்லா இருக்குது. இந்த படத்துக்கு எதிர்பார்ப்பு இருக்குது. நிவின் பாலி வில்லன் ரோலில் நடிக்கிறாரு இந்த படத்தில். அட்லி டைரக்ஷனில் அல்லு அர்ஜுன் நடிக்கிற படத்துக்கான அறிவிப்பு இன்று காலை 11 மணிக்கு ரிலீஸ் ஆக போகிறது. இதற்கான அனௌன்ஸ்மெண்ட்டு ஃபர்ஸ்ட் ஹீரோயினி பற்றி தான் சொல்ல போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. டோட்டலாக 5 ஹீரோயின்ஸ் இருக்காங்களா அந்த படத்தில். தீபிகா படுகோன், மிருனால் மற்றும் ஜான்வி இருக்காங்க அந்த படத்தில் அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்துட்டுருக்கு. விடுதலை பார்ட் 2 டைரக்டரின் கட்டு ஸ்ட்ரீமிங் ஆகிருக்கு. அமேசான் பிரைம் வீடியோவில் தியேட்ரிக்கல் வெர்ஷனு 2 hours 37 minutes, ஓடிடி டைரக்டரின் கட் வெர்ஷனு 3 hours 7 minutes. கைதி 2 தான் லோகேஷ் கனகராஜுடைய அடுத்த படம். அதற்கு பிறகு அமீர்கான் வச்சு லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷன் பண்ண போகிறாரு. அது இரும்பு கை மாயாவியா அப்படின்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா இது ஒரு சூப்பர் ஹீரோ படமாக லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷனில் அமீர்கான் நடிக்க போகிற படத்துக்கான ப்ராஜெக்ட்டு. தனுஷுடைய இட்லி கடை படத்துக்கான பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படம் அக்டோபர் 1 டெரஸில் ரிலீஸ் ஆக போகிறது. தனுஷுடைய 3 படங்கள் இந்த வருஷத்தில் ரிலீஸ் ஆக போகிறது. தமிழில் இட்லி கடை படம், தெலுங்கில் குபேரா படம் மற்றும் இந்தியில் டெரஸ்க்கு மெயின் படம். சூர்யா 46 டீமு பழனி முருகன் டெம்பிளில் இருக்காங்க. அதற்கான ஸ்டில்ல வெளியிட்டிருக்காங்க. இதற்கான ஷூட்டிங்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஜூன் 9 அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் சொல்லப்படுது. இன்னொரு பக்கம் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. சூர்யா 45 படத்தில் அவருடைய போர்ஷன்ஸை கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. இப்போ கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகியிருக்காரு அவருடைய லுக். இந்த படத்துக்காக சூர்யா ரவி மோகன் புதுசாக தயாரிக்க போகிறாரு அப்படின்ற மாதிரி அபிஷியலாக சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறதும் சரி டைரக்ஷன் பண்ணுறதும் சரி ரவி மோகன் தானா. யோகி பாபு நடிக்க போகிறாரு இந்த படத்தில். கூலி ஃபஸ்ட்டு சிங்கிளான சிக்கிட்டு வைப்பு சாங்கு ப்ரோமோ வீடியோ சீக்கிரமாகவே வெளியாகும். திரு அஜந்தர் இந்த சாங்கை பாடியிருக்காரு அனிருத் மியூசிக்கலில்.